இந்திரவிழா ஊரெடுத்த காதை முந்தைய காணொளியின் தொடர்ச்சி. நாளங்காடி பூதம். 2 பெருவேந்தர்கள் போரிடும் களம் போல மரத்தடியில் கொடுப்போர் ஓசையும் வாங்குவோர் ஓசையும் பெருகி மருவூர் பாக்கத்துக்கும் பட்டினப்பாக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியில் அச்சமின்றி ஆரவாரம் மிக்கதாய் விளங்கியது நாளங்காடி. காவல் பூதம். இந்த புகார் நகரை ஆளும் மன்னனுக்கு துன்பங்கள் போக்குவதற்கு சித்திரை மாதத்தில் சிறப்பான நாளில் இந்திரனின் ஏவலால் புகார் நகரத்துக்கு வந்து காவல் புரிவது காவல் பூதம். பெருநிலத்தை ஆளும் மன்னனின் நிலப்பரப்பு முழுவதும் பசி பிணி பகை ஏதும் இல்லாமல் நீங்கி மழையும் வளமும் சுரக்கும்படி செய்ய வேண்டும் என்று நாளங்காடி பூதத்தை வேண்டி வழிபடும் முதுகுடி பெண்கள் குலவை ஒலி செய்தனர். மருவூர் பகுதியில் வாழும் மரம் கொண்ட வீரர்களும் பட்டின பகுதியில் வாழும் படை வீரர்களும் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு நாளங்காடி பூதத்துக்கு பலி கொடுப்பார்கள். புகார் நகரின் கொற்றப்பந்தல் என்னும் இடத்தில் பட்டி மண்டபம் தோரணவாயில் ஆகிய இடங்களிலெல்லாம் இந்திர விழாவுக்காக காப்பு கட்டப்பட்டது. வெள்ளிடை மன்றம் இளஞ்சி மன்றம் நெடுங்கல் நிற்கும் மன்றம் பூத சதுக்கம் பாவை ஆகிய இடங்களில் அரும்பலி பொங்கல் படையல் தரப்பட்டது. இந்திரனின் விஜிரப்படை இருக்கும் கோயில் வஜ்ரகோட்டம். அதில் இருக்கும் முரசும் கச்ச ஒப்பனை செய்யப்பட்டு அக்கோயில் யானையின் பிடரியில் ஏற்றி முரசு அரைந்து விழா பற்றி அறிவிப்பு செய்யப்பட்டது. வெள்ளை யானை அரசன் இந்திரன் அவனுக்கு விழா தொடங்கும் நாள் இது. விழா முடியும் நாள் இன்ன நாள் என்ற சொல்லி முரசு அறையப்பட்டது. கற்பக மரம் காவல் மரமாக நின்றிருக்கும். இந்திரனை நீராட்ட ஐம்பெருங்குழு எம்பேராயம் அரசகுமாரர் கடல் வாணிக பரதகுமாரர் குதிரை வீரர் யானை வீரர் தேர் வீரர் ஆகிய அனைவரும் ஒன்று திரண்டனர். அரசன் உள்ள பாங்கில் மேம்பட வேண்டும், புகழ்மிக்க மன்னன் வெற்றிகள் பல பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்திரன் சிலையை நீராட்டினர். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 1008 பேர் தலையில் காவிரி ஆற்று புண்ணிய நீரை சுமந்து வந்து மண்ணுலகம் வியக்கும்படியும் வானுலகம் மருளும்படியும் விண்ணவர் தலைவனாகிய இந்திரன் சிலையை நீராட்டினர். அங்கிருந்த அனைத்து கோயில்களிலும் தீ வளர்த்து வேள்வி செய்தனர். பல இடங்களில் சொற்பொழிவுகள் நடைபெற்றன. சிறையில் இருந்த பகை மன்னர்கள் விடுவிக்கப்பட்டனர். எண்ணுதற்கரிய இசைப்பாட்டுகள் ஒருபுறம் நிகழ்ந்தன. கண்ணுறக்கம் இல்லாமல் விழா முடிவின் ஒளி கேட்டுக்கொண்டே இருந்தது. மற்றொரு இடத்தில் கண்ணகியும் மாதவியும் அடுத்தடுத்து தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என தெரியாமல் இருந்தனர். கண்ணகிக்கு இடக்கண் துடித்தது, மாதவிக்கு வலக்கண் துடித்தது. இது இந்திரனுக்கு விழா நடக்கப் போகும் முதல் நாள். கடல் ஆடு காதை. விஞ்சை வீரன் ஒருவன் தன் காதலியுடன் புகாருக்கு இந்திர விழா காண வந்தான். அவன் நாளங்காடி பூதம் ஐவகை மன்றம் இந்திரன் கோயில் ஆகியவற்றையும் தன் காதலிக்கு காட்டினான். இருவரும் அத்தெய்வங்களை தொழுதனர். தொழுத பின் வளம் பொருந்திய பழைய நகரமான புகார் நகரத்திலே நடைபெறும் இந்திர விழாவினையும் தன் காதலியுடன் கண்டு களித்தான். இந்த இந்திர விழாவில் மாதவி 11 வகையான ஆடல்களை ஆடுகிறாள். கொடுகட்டி பாண்டுரங்க கூத்து அல்லிக்கூத்து மல்லாடல் துடிக்கூத்து குடைக்கூத்து குடக்கூத்து பேடியாடல் மரக்காற்று கூத்து பாவைக்கூத்து கடையக்கூத்து இந்த எல்லா ஆடல்களையும் அவற்றுக்கு ஏற்ற அணிகளுடனும் கோட்பாட்டுடனும் நின்று ஆடலும் படிந்து ஆடலுமாகிய அவற்றின் தக்க மரபுகளுடன் மாதவி ஆடினாள். அவ்வாடல்களுக்கு இசைந்த பண்களின் கூறுபாடுகளும் அவற்றிற்கென கூத்த நூல்கள் விரித்து கொள்கையோடு அவை விளங்கின. இவ்வாறு இந்திர விழாவும் மாதவியின் அழகிய ஆடல் கோலமும் ஒருவாறு முடிந்தன. பலரும் காண மாதவி அவ்விழாவில் ஆடியதைக் கண்ட கோவலன் அவள் மேல் கோபம் கொண்டிருந்தான். கடற்கரை பயணம். 28 நாள் நடந்த இந்திர விழா முழுமதி நாள் அன்று நிறைவு பெற்றது. பகைவருக்கு அச்சத்தை கொடுக்கும் புகார் நகரில் இருந்து கடற்கரையை நோக்கி மக்கள் கடலாடுவதற்கு அணியணியாக விரைந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களோடு சென்று தாழை புன்னை மடல் அவிக்கும் சோலைகளினுடைய காணற் சோலையிலே தானும் கடல் விளையாட்டை காண வேண்டுமென்று கோவலனிடம் வேண்டினாள் மாதவி. அவனும் அதற்கு இணங்கினான். கோவலன் கோவேறு கழுதையின் மேலாக ஏறினான். மாதவி மூடு வண்டியில் ஏறிக்கொண்டாள். பூம்புகார் கடற்கரை அடைந்தனர். கடற்கரை முழுவதிலும் எண்ண முடியாத அளவிற்கு எல்லா புறமும் விளக்குகள் மிகுந்திருந்தன. அந்த இரவு நேரத்தில் வெளிச்சம் எங்கும் பரவியிருந்தது. நீர் மிகுந்த பரப்பதனில் மனம் மிகுந்த தாமரையை வேலியாக உடைய மருத நிலம் போல தாழையை வேலியாக உடையது நெய்தல் நிலம். அந்நிலத்தில்
கோவலனுடன் வந்த மாதவி என்னும் பூங்கொடியாள் தனது தோழியர் கூட்டத்துடன் விளையாடி மகிழ்ந்தாள்.